ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸு. ஸோ நம்மளும் செய்யலாம் அப்படின்னு செஞ்சது தான் இது. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2 கப் எள்ளு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாண்டில் வச்சிடலாம். பாண்டில் ஹீட்டு ஆனதொடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்ச எள்ளை கொட்டிடலாம். எள்ளை பார்த்திங்க அப்படின்னா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா எள்ளு தீஞ்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். எள்ளு வறுபட்ட உடனே அந்த ஒரு வாசம் வரும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்து அதுவும் இந்த அளவு வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நாம் எடுத்து வச்ச வேர்க்கடலை இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எள்ளை போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்து 2ம் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், கலந்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உருண்டை பிடிக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சி தான் பிடிக்கணும். நம்மளுக்கு இல்லாட்டி உருண்டை வராது, உடஞ்சிட்டே இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சி உருட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 கப் எள்ளு எடுத்து இவ்வளோ உருண்டைகள் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.